மேற்கு தொடர்ச்சி மலைவனப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அர்ணேஷ். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதன் காரணமாக நேற்று மாலையில் தொடங்கிய சாரல் மழையானது இரவு முழுவதும் கனமழையாக கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது தென்காசி மாவட்ட தமிழக கேரளா எல்லை பகுதியில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் தொடர்ந்து பெய்தது. இதன் காரணமாக சுற்றுலா தலமான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அருவி நீரில் கற்களும் மரக்கட்டைகளும் அடித்து வரப்பட்டது. இந்த நீர்வரத்தானது இன்று காலை வரை வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் இன்று விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே குற்றாலத்தில் குளித்து மகிழ்வதற்காக சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வருகை தந்த நிலையிலும் தடை விதிக்கப்பட்டதை அறிந்து குளிக்க முடியாமல் செல்ஃபி எடுத்து சென்றனர். மேலும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்கு செல்வதற்காக இருமுடி கட்டி வந்த ஐயப்ப பக்தர்களும் புனித நீராட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் அருவிக்கரைக்கு பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் சென்று விடாமல் இருக்கின்ற வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஏற்பாட்டின்படி காவல்துறையினர் அருவிக்கரையின் நுழைவாயில் பகுதியிலே கயிறு கட்டி தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.